ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற வேற்றுகிரகவாசிகள் நம்ம பூமிக்கு வந்திருக்காங்க. அடிக்கடி வந்துட்டும் போயிட்டும் தான் இருக்காங்க. அவங்கள நம்ம தான் சரியா கவனிக்காம இருக்கோம். ஆனா அவங்க நம்ம பூமியை முழுசா அலசி ஆராய்ச்சி பூமியை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு மித் பல காலங்களா இருந்துகிட்டு தான் இருக்கு. பட் இந்த ஏலியன்ஸ்லாம் உண்மையிலேயே இருக்காங்களா இல்லையா அப்படின்றதுக்கான அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சியை முதல்ல தொடங்கின இடம் தான் தி வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் மிஸ்டீரியஸ் பிளேஸ்னு சொல்லப்படுற ஏரியா 51. 1950கள்ல இருந்தே இந்த ஏரியா 51 சுத்தி பல மர்மமான மற்றும் நம்ப முடியாத நிகழ்வுகள் எல்லாம் நடந்து வரதா மக்கள் புகார் அளிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்படி இருக்க பட்சத்துல 1989ல ஏரியா 51ல வேலை செஞ்ச பாப் லேசர் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் மீடியாக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூல ஏரியா 51குள்ள ஏலியன்ஸை வச்சு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாவும், அங்க ஏலியனோட டிஎன்ஏவையும் மனிதர்களோட டிஎன்ஏவையும் ஒன்னு சேர்த்து ஒரு புது உயிரினத்தை உருவாக்குறதுக்கான விபரீதமான ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு வராங்க அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டு இருக்காரு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதுதான் உண்மையிலேயே ஏரியா 51குள்ள ஏலியன்ஸ் இருக்கா அப்படின்ற சந்தேகம் மக்கள் மத்தியில ஆழமா பதிஞ்சிடுச்சு. சோ இந்த வீடியோல ஏரியா 51குள்ள உண்மையிலேயே அப்படி என்னதான் இருக்கு, அந்த பகுதியை சுத்தி நிகழற மர்மங்கள்லாம் என்ன, அமெரிக்க அரசாங்கம் இதுக்கு கொடுக்கிற விளக்கம் என்ன அப்படின்றதெல்லாம் தான் ஆதாரங்களோட டீடைல்டா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். அண்ட் புது வியூவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமா அந்த பெல் ஐக்கனை ஆல்ல போட்டுக்கோங்க. அண்ட் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆயிரத்தி 1947 அமெரிக்கால இருக்க ராஸ்வெல் அப்படின்ற பகுதியில கிராஷ் ஆகி விழுந்த போர் விமானத்தை தேடி கென்னத் அர்னால்ட் அப்படின்ற பைலட் தன்னோட விமானத்துல பயணிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அப்ப அவரோட கண் எதிரில தூரத்துல வினோதமான வடிவத்துல சில வானூர்திகள் தென்படுது. அவர் பார்த்த அந்த வானூர்திகள் எல்லாமே நம்ம தண்ணியில கப்பன் சாஸ்திர விட்டா எப்படி மிதந்து போகுமோ அந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமா வானத்துல மிதந்து போயிருக்கு. உடனே அவர் அதெல்லாம் என்னவா இருக்கும்னு அதுங்களை பின்தொடர்ந்து போக முயற்சி பண்ணிருக்காரு. ஆனா கண்ணிமிக்கிற நேரத்துல அதெல்லாம் மின்னல் வேகத்துல போய் மறைஞ்சிட்டு இருக்கு. பிறகு அவர் பேஸ்க்கு போனதும் அவரோட உயர் அதிகாரிகளை சந்திச்சு அவங்க கிட்ட இதை பத்தி சொல்லியிருக்காரு. நான் வானத்துல சில வினோதமான வானூர்திகளை பார்த்தேன், அது எல்லாமே பறக்கிற தட்டுக்கள் மாதிரி வானத்துல மிதந்து போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பின்ன அவங்க அதை மீடியாக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. மீடியால இதை பத்தி ஆர்டிகல்ஸ் எல்லாம் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல இருந்து தான் ஃப்ளையிங் சாசர் அப்படின்ற வார்த்தை பரவலா பேசப்படுது. இந்த ஃப்ளையிங் சாசர்ல தான் வேற்றுகிரகவாசிகள் நம்ம பூமிக்கு வந்துகிட்டும் போய்கிட்டும் இருக்காங்க அப்படின்ற செய்திகளும் பரவ ஆரம்பிக்குது. இந்த இன்சிடென்ட் நடந்த அடுத்த மாசமே அதே ராஸ்வெல் பகுதியை சேர்ந்த மேக் பிரேசல் அப்படின்ற ஒரு விவசாயி தன்னோட பண்ணையில ரொம்பவே வினோதமான ஒரு பொருள் விழுந்து கிடக்கிறத பார்த்திருக்காரு. ஸ்டார்டிங்ல அவர் அது ஏதோ வெதர் பலூனா இருக்கும்னு நினைச்சுதான் எடுத்து பார்த்திருக்காரு. ஆனா அது வெதர் பலூன் மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கு. உடனே அதை அவர் ஊர் மக்கள் சில பேர்கிட்ட காமிச்சிருக்காரு. அதை பார்த்து அந்த ஊர் மக்கள் சொன்ன ஒரே பதில் என்னன்னா, இது கண்டிப்பா வெதர் பலூன் கிடையாது. அது மட்டும் இல்லாம இதை பார்க்க நம்ம பூமியில உருவாக்கப்பட்ட பொருள் மாதிரியே தெரியல, ஏதோ வித்தியாசமா வேற்று கிரகத்திலிருந்து முக்கியமா ஏலியனோட ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து உடைந்து விழுந்த பாகம் மாதிரி இருக்குன்னு அந்த ஊர் மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் கவர்மெண்ட்டுக்கும் தெரிய வருது. உடனே கவர்மெண்ட் ஒரு பெரிய போர்ஸோட அந்த இடத்துக்கு வந்து அந்த பொருளை கைப்பற்றி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. மீடியாலையும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து நாங்க வேற்றுகிரகவாசிகள் பயணம் செய்கிற ஃப்ளையிங் சாசரோட உடைந்த பாகத்தை கைப்பற்றிருக்கோம். கடந்த சில வருடங்களாவே வேற்றுகிரகவாசிகள் நம்ம பூமிக்கு வந்துட்டு போறத கண்காணிச்சிட்டு வந்த நிலையில இப்போ அதுக்கான ஆதாரமா அவங்க பயணிக்கிற ஃப்ளையிங் சாசரோட உடைந்த பாகம் நமக்கு கிடைச்சிருக்கு. கிடைச்ச இந்த பாகத்தை மேற்கொண்டு ஆய்வு பண்றதுக்காக ஒரு சிறப்பு ஆய்வு கூடத்துக்கு எடுத்துட்டு போறோம் அப்படின்னு அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த நியூஸை கேள்விப்பட்ட மக்கள் பயந்து போய் அப்ப ஏலியன்லாம் உண்மையிலே இருக்காங்களா, நம்ம பூமியை அழிக்க போறாங்களா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. பட் இது நடந்த அடுத்த நாளே கவர்மெண்ட் சைட்ல இருந்து இல்ல அது ஃப்ளையிங் சாசர்லாம் இல்ல, அது வெதர் ரிப்போர்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக பறக்க விடப்பட்ட பலூன் தான், அது அந்த பலூனை தான் நாங்க எடுத்துட்டு போனோம் அப்படின்னு ரிப்போர்ட்டை மாத்திருக்காங்க. ஆனா மக்கள் யாரும் இதை நம்ப தயாரா இல்ல. மக்களை பொறுத்த வரைக்கும் அது வெதர் பலூன்லாம் இல்ல, ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் தான். கவர்மெண்ட் நம்ம கிட்ட இருந்து எதையோ மறைக்க பாக்குறாங்க அப்படின்றதுல மட்டும் தெளிவா இருந்தாங்க. சோ இதுக்கப்புறம் தான் ஃப்ளையிங் சாசர் அண்ட் ஏலியன்ஸ் பத்தின பேச்சு மக்கள் மத்தியில பூதாகரமா உருவெடுத்து பேசப்பட தொடங்கிச்சு. கவர்மெண்ட் கைப்பற்றின அந்த உடைந்த பாகத்தை மேற்கொண்டு ஆய்வு பண்றதுக்காக ஒரு சிறப்பு ஆய்வு கூடத்துக்கு கொண்டு போறதா சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த இடம் வேற எதுவும் இல்ல, அதுதான் ஏரியா 51.
ஏரியா 51 அப்படின்றது அமெரிக்கால இருக்க நெவடா பாலைவனத்தில் அமைஞ்சிருக்க கிட்டத்தட்ட 1500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு பகுதி. 1960கள் வரைக்குமே இப்படி ஒரு இடம் இருக்கு அப்படின்றதையே யுஎஸ் கவர்மெண்ட் நிராகரிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. 1960களுக்கு பிறகு பல வருடமா கான்பிடென்ஷியலா இருக்கக்கூடிய மேட்டர்ஸ் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற சட்டத்தின் அடிப்படையில தான் இந்த ஏரியா 51 இருக்கு அப்படின்றதையே யுஎஸ் கவர்மெண்ட் வெளியில சொன்னாங்க. ஆனா இந்த பகுதியில உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படின்றத மறைச்சி ஏரியா 51ல அமெரிக்காவோட ஏர்போர்ஸ்க்கு சொந்தமான மிகப்பெரிய பேஸ் அமைக்கப்பட்டிருக்கு. இங்க பலவிதமான விமானப்படை பயிற்சிகளும் டெஸ்ட் ட்ரோன்ஸும் செய்யப்படுதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இதன் பிறகுதான் ஏரியா 51 அப்படின்றது இருக்குன்னு மேப்லயே ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சீக்ரெட்டா தான் இந்த இடம் பாதுகாக்கப்பட்டு வந்துச்சு. இந்த ஏரியா 51க்குள்ள வேலை பார்க்கிற பணியாளர்கள் எல்லாருமே ராணுவத்திலிருந்து மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அவங்க எல்லாருமே ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் மாதிரி அவங்களோட ஐடென்டிட்டியை ரொம்பவே ரகசியமா பாதுகாத்துட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பணியாளர்கள் எல்லாருமே யாருக்குமே சந்தேகம் வந்துடாத மாதிரி தினமும் லாஸ் ஏஞ்சலஸ்ல இருந்து சில தனி விமானங்கள்ல தான் வந்துட்டும் போயிட்டும் இருந்திருக்காங்க. அண்ட் ஏரியா 51க்குள்ள போகணும்னா இந்த விமானம் வழியா டிராவல் பண்ணி மட்டும் தான் போக முடியும். அதையும் தாண்டி யாராவது அன்அபிஷியலா இந்த பகுதியில போக முயற்சி பண்ணா கேள்வியை கேட்காம அவங்கள சுட்டு தடுறதுக்கான அதிகாரம் அங்க இருக்க ராணுவத்துக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏரியா 51 சுத்தி பல கிலோமீட்டர் ரேடியஸ்ல நிறைய மோஷன் டிடெக்ஷன் சென்சாரும் கேமராஸும் இருக்கு. சோ இந்த பாலைவனத்துல ஒரு சின்ன பாம்பு நகர்ந்தா கூட அது ஏரியா 51க்குள்ள இருக்க செக்யூரிட்டி சிஸ்டம்க்கு டிடெக்ட் ஆகிடும். இதையும் தாண்டி அங்க நிறைய சீக்ரெட் செக்யூரிட்டி போர்ஸும் இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல இந்த ஏரியா 51 பகுதிக்கு மேல எப்பவுமே ஒரு ஏர்கிராஃப்ட் ரோந்து பணியில சுத்திக்கிட்டே இருக்கும். இப்படி அமெரிக்க ராணுவத்தால பல அடுக்கு பாதுகாப்புகளோட சீக்ரெட்டா வச்சிருக்க இந்த இடத்துக்குள்ள அப்படி என்னதான் நடக்குது அப்படின்றது இது நாள் வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஆனா ஏரியா 51 பத்தி வெளியாகி இருக்க சில ரகசிய தகவல்கள் படி இந்த ஏரியா 51க்குள்ள பயங்கர அட்வான்ஸ்டான ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டு வருது அப்படின்னும் இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச யுஎஸ் டெக்னாலஜி விட பல மடங்கு அட்வான்ஸ்டான டெக்னாலஜி இந்த ஏரியா 51க்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ஏரியா 51க்குள்ள தான் ஃப்ளையிங் சாசர் அப்படின்றது கைப்பற்றப்பட்டு மறைமுகமா ஆராய்ச்சி செய்யப்பட்டு வரதாமும் அண்ட் அந்த ஃப்ளையிங் சாசர்ல வந்த ஏலியனும் இங்க தான் பத்திரமா பாதுகாக்கப்பட்டு ஆராய்ச்சி செய்யப்பட்டு வரதாவும் சொல்லப்படுது. அண்ட் நம்ம வெளிப்பார்வைக்கு தெரியற அளவு இந்த பேஸ் அமைக்கப்பட்டதில்ல. அண்டர் கிரவுண்ட்ல இன்னும் பெருசா பிரம்மாண்டமா பல லேயர்ஸ்ல பில்டிங் இருக்கு. அங்க பல கட்டமான ஏலியன் ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டு வருது அப்படின்னு செய்திகள் இருக்கு. இப்படி இருக்க பட்சத்துல 1989ல பாப் லேசர் அப்படின்ற ஒரு நபர் யுஎஸ் மீடியால ஒரு இன்டர்வியூ கொடுக்கிறாரு. அந்த இன்டர்வியூல தான் ஏரியா 51ல S4 அப்படின்ற யூனிட்ல வேலை செஞ்சதாவும் அங்க ஏலியன்ஸோட ஸ்பேஸ் கிராஃப்ட ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செஞ்சுக்கிட்டு இருந்ததாவும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவ ஒர்க் பண்ண பீரியட்ல சரியா 9 ஃப்ளையிங் சாசரை இண்டிவிஜுவலா ரிசர்ச் பண்ணதாவும் அதுல இருந்து தான் இது வரைக்கும் தனிம வரிசை அட்டவணையில கவர் ஆகாத எலமெண்ட் 115 அப்படின்ற தனிமத்தை தான் கண்டுபிடிச்சதாவும் சொல்றாரு. இந்த எலமெண்ட் 115 அப்படின்றது ஒரு ஆன்டி கிராவிட்டி எலமெண்ட் அப்படின்னும் இது மூலமா தான் ஏலியன் ஸ்பேஸ் கிராஃப்ட் எல்லாம் பறக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நாங்க ஏலியனை என் கண்ணெதிரில பார்த்திருக்கேன். அங்க ஏலியனோட டிஎன்ஏவையும் மனிதர்களோட டிஎன்ஏவையும் ஒன்னு சேர்த்து ஒரு புது உயிரினத்தை உருவாக்குறதுக்கான விபரீதமான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வராங்க அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான தகவலை பாப் லேசர் அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இந்த இன்டர்வியூ வெளியான பிறகு மொத்த அமெரிக்காவுமே ஏரியா 51 பத்தியும் பாப் லேசரை பத்தியும் தான் பேச ஆரம்பிக்குது. பாப் லேசர் சொன்ன இந்த ஒரு கூற்று ஆராய்ச்சி பண்ண சில ஜேர்னலிஸ்ட் அவர் சொன்னதெல்லாம் பொய்யா இருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. பிகாஸ் இவர் சொன்னதுல நிறைய விஷயங்கள் முரண்பாடா இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் யூஎஸ்ல இருக்க எம்ஐடில படிச்சதா சொல்லியிருக்காரு. ஆனா இவர் சொன்ன இயர்ல எம்ஐடில பாப் லேசர் அப்படின்ற ஒருத்தர் படிச்சதுக்கான எந்த ரெக்கார்டுமே இல்ல. அதே சமயம் ஏரியா 51ல S4 அப்படின்ற யூனிட் உண்மையிலேயே இருந்திருக்கு. ஆனா அங்க பாப் லேசர் ஒர்க் பண்ணதுக்கான எந்த எவிடன்ஸுமே இல்ல. இதெல்லாம் தாண்டி அவர் சொன்ன ஆன்டி கிராவிட்டி எலமெண்ட் 115 அப்படின்றது அந்த பீரியட்ல உலகத்துல கண்டுபிடிக்கப்படவே இல்ல. சோ இதெல்லாம் வச்சுதான் பாப் லேசர் சொன்னது எல்லாமே பொய் அப்படின்னு ஜேர்னலிஸ்ட்லாம் முடிவு பண்ணாங்க. ஆனா இது நடந்து சரியா 14 வருடங்களுக்கு பிறகு இந்த கேஸ்ல ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்படுதுங்க. அதாவது சரியா 2003ல எலமெண்ட் 115 அப்படின்ற ஒரு புது தனிமம் கண்டுபிடிக்கப்பட்டதா அபிஷியலா தெரிய வருது. இந்த தனிமத்தை பத்தி தானே பாப் லேசர் 14 வருஷங்களுக்கு முன்னாடியே இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. அப்போ பாப் லேசர் சொன்னது எல்லாமே உண்மைதானோ அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே எழும்புது. சோ 2003ல சில ஜேர்னலிஸ்ட் மறுபடியும் பாப் லேசரை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்றாங்க.
இந்த இன்டர்வியூல பாப் லேசர் சொன்ன விஷயம் என்னன்னா, நான் ஏரியா 51 பத்தி சொன்னது எல்லாமே 100% உண்மைதான். ஏரியா 51 குள்ள நடக்கிற இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தணும், மக்களுக்கு இத பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துல தான் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு ஏரியா 51ல நடக்கிற எல்லாத்தையும் மீடியால சொன்னேன். ஆனா இது நடந்த அடுத்த நாளே அரசாங்கம் என்ன ஒரு பொய்யான ஆளா சித்தரிக்க என்ன பத்தின எல்லா டீடைல்ஸையும் அழிச்சிட்டாங்க. மக்கள் என்ன பைத்தியம்னு நினைச்சாங்க. மேற்கொண்டு இத பத்தி எங்கேயாவது பேசினா குடும்பத்தோடு கொன்னுடுவோம்னு எனக்கும் என்னோட குடும்பத்துக்கும் அரசாங்கமே கொலை மிரட்டல் விட்டாங்க அப்படின்ற அதிர்ச்சியான விஷயத்த சொல்லியிருக்காரு. இதே மாதிரி 1997ல அமெரிக்கால இருக்க கோஸ்ட் டு கோஸ்ட் AM அப்படின்ற ஒரு ரேடியோ ஸ்டேஷனுக்கு ஒரு மிஸ்டரியான கால் வந்திருக்கு. அதுல ஒரு நபர் பயங்கர பதற்றத்தோட பேச ஆரம்பிக்கிறாரு. நான் ஏரியா 51ஓட ஃபார்மர் எம்ப்ளாயி. நான் ரீசெண்டா மெடிக்கல் லீவ் போட்டு அங்கிருந்து வந்துட்டேன். ஆனா மறுபடியும் என்னால அங்க போக முடியாது. எனக்கு அங்க போக விருப்பமே இல்ல. நான் அந்த நாட்டை விட்டு தப்பிச்சு போக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருந்த போதே அந்த ரேடியோ ஸ்டேஷன் மட்டும் இல்லாம அந்த டைம்ல அந்த ரேடியோ சேனலை கேட்டுக்கிட்டு இருக்க மொத்த அமெரிக்க மக்களும் அடுத்து அவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்றத ஆவலோட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்பவே பதற்றமா பேசிக்கிட்டு இருந்த அந்த நபர் ஏரியா 51குள்ள நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத பல பயங்கரமான ஏலியன் ஆராய்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சதுமே மொத்த ரேடியோ ஸ்டேஷனுமே கிராஷ் ஆகுது. கிராஷ் ஆன அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி அடுத்த 3-4 நிமிஷம் கழிச்சு தான் மறுபடியும் அலைவாகுது. கிராஷ் ஆன அந்த ஒரு சில நிமிஷத்துல அந்த நபர் என்ன சொன்னார் அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாத மர்மமாவே இருக்கு. ஏன் அந்த நபர் இவ்வளவு பதற்றமா பேசணும், அவர் ஏரியா 51 பத்தி சொன்னதும் ஏன் அந்த ரேடியோ சேனலே கிராஷ் ஆகணும் அப்படின்றதுதான் அன்னைக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய கேள்வியா எழும்பிச்சு. இத பத்தி US கவர்மெண்ட் கிட்ட கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில் என்னன்னா, அது ஜஸ்ட் ஒரு பிராங்க் காலா இருக்கும், அதை ஏன் நீங்க இவ்வளவு பெருசா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஏரியா 51 பத்தின ஏலியன் கோட்பாடுகளை கவர்மெண்ட் மறுக்கவும் செய்யல, அதை அப்படியே விட்டுட்டாங்க. இதுக்கு 2 காரணங்கள் இருக்கலாம்னு சொல்லப்படுதுங்க. ஒன்னு, மீடியாவையும் மக்களையும் ஏலியன் மாதிரியான விஷயங்களை திசை திருப்பிட்டு கவர்மெண்ட் அவங்களோட சீக்ரெட் ப்ராஜெக்ட்ஸ் நடத்திக்கலாம்னு நினைச்சிருக்கலாம். அப்படி இல்லனா உண்மையிலேயே மக்களுக்கு தெரியக்கூடாத இந்த உலகத்துக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களை அங்க மறைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்றது. ஆனா இதெல்லாம் தாண்டி 2016ல US பிரசிடென்டா இருந்த பாரக் ஒபாமா ஏரியா 51ல நடக்கிற ஏலியன் ரிசர்ச் பத்தி மறைமுகமா ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்காரு. அந்த வருஷமே ஏரியா 51ல எடுக்கப்பட்ட சில அதிர்ச்சியான புகைப்படங்கள் வெளியாகி பரபரப்பு ஏற்படுச்சு. அதை தொடர்ந்து அமெரிக்காவை சேர்ந்த கிட்டத்தட்ட 3000 மக்கள் ஏரியா 51 முற்றுகையிட்டு அதுக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க களத்துல இறங்கிட்டாங்க. பிறகு என்ன நடந்தது, ஏரியா 51குள்ள அவங்க நுழைஞ்சிட்டாங்களா, அண்ட் ஏரியா 51குள்ள உண்மையிலே என்னதான் இருக்கு அப்படின்றத பார்ட் 2 வீடியோல பார்க்கலாம். அந்த வீடியோ சீக்கிரம் வேணும்னு சொல்றவங்க பார்ட் 2 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 500 கமெண்ட்ஸ் வந்துருச்சுன்னா அடுத்து அந்த வீடியோ அப்லோட் பண்றேன். சோ ஒன்ஸ் அகைன் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமா அந்த பெல் ஐக்கனை ஆல்ல போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.